அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்லாம் லைட்டாக முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு மேரேஜ்னால குட்டீஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டோம். சண்டேனா ஒன்று வீட்டில் வந்து பிரியாணி செய்யணும், இல்லை மேரேஜில் போய் பிரியாணி சாப்பிடணும், இல்லைனா டே வந்து கம்ப்ளீட் ஆகாது. உங்களுக்கு அப்படி தான் சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி கூட 65 கத்திரிக்காய் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்வீட்டோடு முடிக்கும் போது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பிரெட் அல்வாலாம் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே நேராக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் போல் சூடாக டீ போட்டுட்டு சைட்லேயே வந்து சோமாஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரவை கோதுமை வச்சு தான் வந்து செஞ்சுருந்தேன். மாவில் வந்து ஃபஸ்ட்டே பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். உள்ள ஸ்டஃபிங்காக வந்து வறுத்த தேங்காய், கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருந்தேன், சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு ஃபோக் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா இந்த மாதிரி அழகான மாடல் கிடைக்கும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஹீட்டான ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடும். வேர்க்கடலை வந்து ஸ்டஃப் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூடாக டீ கூட சோமாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி டே வந்து சூப்பராகவே போச்சு. நீங்களும் குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் பாவில் பார்க்கலாம். பாய்.